மையப்பகுதியை சுற்றி அது மேகக்கூட்டங்களை வந்து அது ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அந்த கன்வெக்ஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அந்த மையப்பகுதி வந்து நமக்கு கரையை கடக்கல. ஸோ கரையை கடந்திருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்துக்க மாட்டோம். அது கரையை கடக்காம பாத்தீங்கன்னா நமக்கு சென்னைக்கு அருகில் வந்து நேற்று நைட்டு ஈவினிங் மேல அது பாண்டிச்சேரி கிட்ட இருந்தது. அப்படியே ஸ்லோவா மேல வந்து சென்னை கிட்ட வந்து மையப்பகுதி என்ன பண்ணும்னா புதுசா மேகக்கூட்டங்களை உருவாக்கிட்டே இருக்கும். அது வந்து நேத்து நடக்கல. நேத்து வந்து அது உருவான மேகங்கள்லாம் மேல போயிடுச்சு. ரெயின் ஸ்பிட் பண்ணுச்சு, ஹெவி ரெயின் ஸ்பிட் பண்ணி பட் எதிர்பாராத விதமா வந்து வந்திருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இல்ல நாளைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு ரெயின்ஸ் நமக்கு கண்டினியூஸா இருக்க போகுது. ஏன்னா இந்த புயலுடைய மையப்பகுதி என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 24 to 36 ஹவர்ஸ்க்கு நம்ம கிட்ட தான் இருக்குது. சென்னை கிட்டே தான் இருக்குது இந்த மையப்பகுதி வந்து. அது எங்கேயுமே மூவ் ஆக போறது கிடையாது. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் சென்னை வெதர்மேன் அஜித்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், அன்எக்ஸ்பெக்டடா சென்னையில நேற்று இரவுல இருந்தே கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது கனமழை. பல இடங்கள்ல மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த அளவுக்கு கொட்டி தீர்க்கும்னு சொல்லி வானிலை ஆய்வு மையமும் அலர்ட்டும் கொடுக்கல. இப்படி கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறத சார் என்ன அப்டேட் டிட்வா புயல் தருது? ஸோ டிட்வா புயல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அது வீக் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா வந்து புயல் வந்து ஃபுல்லா வீக் ஆயிடுச்சு. பட் அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மையப்பகுதியை சுற்றி அது மேகக்கூட்டங்களை வந்து அது ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அந்த கன்வெக்ஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அந்த மையப்பகுதி வந்து நமக்கு கரையை கடக்கல. ஸோ கரையை கடந்திருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்துக்க மாட்டோம். அது கரையை கடக்காம பாத்தீங்கன்னா நமக்கு சென்னைக்கு அருகில் வந்தது. நேற்று நைட்டு ஈவினிங் மேல அது பாண்டிச்சேரி கிட்ட இருந்தது. அப்படியே ஸ்லோவா மேல வந்து சென்னை கிட்ட வந்து சென்னை கிட்ட வரும்போது சுத்தமா அதுக்கு மேகக்கூட்டங்களே சுத்தி கிடையாது. பட் புதுசா அந்த கன்வெக்ஷன் வந்து அது ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த ரெயின்ஸ் வந்து ஒரு நாள் தள்ளி நெக்ஸ்ட் டே வந்து வந்த மாதிரியான ஒரு கணக்கு தான் அது. ஸோ மாடல்ஸ் வந்து நம்ம வானிலை மாதிரிகள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெயின்ஸ் வரும், ஹெவி ரெயின்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தது. பட் அது 30th நினைச்சோம். பட் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒன் டே அந்த புயல் வந்து நமக்கு கிட்ட வரும்போது தான் வந்து ரெயின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ மேல இருந்து வரும்போதே ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது இல்லாம ஒரு சின்ன ஒரு இது சேஞ்சஸ் ஆகுது. பட் ஆனா இது எக்ஸ்பெக்டட் ரெயின் தான் நினைக்கிறீங்களா, இல்ல அன்எக்ஸ்பெக்டடா? ஏன்னா பல நாள் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு மழை வந்து இந்த சமயத்துல எதிர்பார்க்கல, யாருமே அலர்ட் கொடுக்கல, திடீர்னு கொட்டி தீர்த்துட்டு இருக்கு, விடிய விடிய கொட்டி தீர்த்துட்டு இருக்கு, காலையில இருந்து விடாத இந்த மழை வந்து பொழிந்து கொண்டே இருக்குன்றாங்க இல்லையா? ஸோ நீ 30th எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனா அது ஒரு நாள் கழித்து வருதுன்றீங்க. அது ஏன் வந்து இப்படி அன்பிரடிக்டபிளா ஆச்சு? ஸோ அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த சிஸ்டம்ல இருந்து நமக்கு இந்த டிரைவின்ஸ் நடுவில் இருந்தது. இந்த டிரைவின்ஸ் வந்து உள்ள வந்து இந்த கிளவுட்ஸை ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம சென்னை கிட்ட சிஸ்டம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம அந்த மையப்பகுதி வந்து நம்ம கிட்ட வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அப்பயுமே நமக்கு அதே மாதிரி அந்த மையப்பகுதி கிட்ட இருந்தாலும் அது வேஸ்ட் தான், எதுவுமே பண்ண போறது இல்லை. டிரைவின்ஸ் வந்து அதை இது பண்ணிடும், விண்ட் ஷேர் வந்து அதை காலி பண்ணிடும், கிளவுட்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த இந்த நம்ம சொன்ன அந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ சில மணி நேரங்கள்ல வந்து அது கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ மையப்பகுதி கடல் கிட்டே இருக்கு. புதுசா புதுசா அது மேகக்கூட்டங்களை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. ரேடார்ல பாத்தீங்கன்னா தெரியும், சென்னையை சுத்தி பாத்தீங்கன்னா நமக்கு மேகக்கூட்டங்கள் வந்து கடல்ல இருந்து ஃபார்ம் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ லைனா வந்து பிரேக் இருக்கும், ரெயின்ஸுக்கு வந்து பிரேக் இருக்கும். பட் ஆனா அந்த மையப்பகுதி என்ன பண்ணும்னா புதுசா மேகக்கூட்டங்களை உருவாக்கிட்டே இருக்கும். அது வந்து நேத்து நடக்கல. நேத்து வந்து அது உருவான மேகங்கள்லாம் மேல போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நமக்கு கம்மியாச்சு. ஸோ மாடல்ஸ் வந்து ரெயின் ஸ்பிட் பண்ணுச்சு, ஹெவி ரெயின் ஸ்பிட் பண்ணுச்சு. இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் ஸ்பிட் பண்ணுச்சு. பட் எதிர்பாராத விதமா வந்து வந்திருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சார், இந்த பெய்யக்கூடிய இந்த மழை இது ரொம்பவே நல்லாவே நமக்கு தெரியுது. நல்லாவே பொழிந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி. இதனுடைய தாக்கம் எவ்வளவு நேரம் வரை நீடிக்கும்? சென்னை உட்பட அண்டை மாவட்டங்களுக்கும் நல்ல பரவலாவே இந்த மழை வந்து நீடித்து கொண்டு வருது. திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் கூட கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்கலாம் நாளைக்கு லீவ் கிடைக்குமா? இன்னைக்கு தான் போச்சு. இன்னைக்கு இந்த மழையிலயும் வர வச்சுட்டாங்க ஸ்கூலுக்கு. ஹாஃப் டேல விட்டுட்டு இருக்காங்கன்னு நம்ம செய்தியில பார்க்கிறோம். நாளைக்காவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கேக்குறாங்களே. இல்ல நாளைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு ரெயின்ஸ் நமக்கு கண்டினியூஸா இருக்க போகுது. ஏன்னா இந்த புயலுடைய மையப்பகுதி என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 24 to 36 ஹவர்ஸ்க்கு நம்ம கிட்ட தான் இருக்குது. சென்னை கிட்டே தான் இருக்குது இந்த மையப்பகுதி வந்து. அது எங்கேயுமே மூவ் ஆக போறது கிடையாது. அது 36 ஹவர்ஸ் 24 to 36 ஹவர்ஸ் வரைக்கும் சொல்றேன். ஸோ இதுல ஏதாவது கொஞ்சம் நடுவில் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அந்த டைம் பீரியட் 2 நாள் வச்சுக்கோங்க. ஸோ 2 நாள் வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது. இந்த மையப்பகுதி வந்து 2 நாள் நம்ம கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ அது மேகக்கூட்டங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து
ட்ரிகர் பண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கும். அதற்கு பிறகு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அது ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா வீக்கன் ஆகி நமக்கு மறுபடியும் சென்னை உள்ளே வந்து வந்துரும். கரையை கடக்குதுன்னு நம்ம டெக்னிக்கலி சொல்ல முடியாது. கிழக்கு திசை காட்டுறதுனால வந்து உள்ள வந்துரும். நேற்று ரெயின்ஸ் வரல எக்ஸ்பெக்ட் பண்ணி, ஸோ அதனால வந்து கொஞ்சம் அது அசால்ட்டா விட்ட மாதிரி தான். ஸோ நாளைக்கு பாசிபிள் இருக்கு, லீவுக்கான பாசிபிள் இருக்கு. இந்த ரெயின்ஸ் வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ விட்டு விட்டு இருக்கும் ரெயின்ஸ். பட் தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டே இப்ப எங்கேயுமே மழை கிடையாது. சென்னை மட்டும்தான் ரெயின்ஸ் இருக்கு. சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் தான் வந்து ரெயின்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. இந்த புயலுடைய தாக்கம் வந்து கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயுமே கம்மி, ஃபுல்லாவே குறைஞ்சிருச்சு. நம்ம மட்டும் தான் ரெயின்ஸ் இப்போ பார்த்துட்டு. சார் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் எந்த அளவுக்கு சென்னை மாநகருக்கு வந்து குரூஷியல்ன்றீங்க? இன்னும் நம்ம இப்போ தாழ்வான பகுதிகள்லாம் வந்து மழைநீர் முட்டிக்கும் மேலே வந்து நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பல இடங்களில் தேங்கி நிற்கிறது. நம்ம வியாசார்பாடி போன்ற பகுதிகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் எந்த அளவுக்கு குரூஷியலா இருக்க போகுது? எத்தனை சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வட சென்னையில அதிகமா மழை எதிர்பார்க்கலாம். வட சென்னை கிட்டதான் நமக்கு அந்த கன்வர்ஜென்ஸ் காற்று குவிதல் வந்து அதிகமா அங்கதான் நடக்குது. அந்த பேண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த புயலுடைய அந்த பகுதியில இருந்து மூவ் ஆகிற பேண்ட்ஸுமே வந்து நமக்கு இங்கதான் மூவ் ஆகுது. வட சென்னை பகுதிக்கு தான் வந்து முதல்ல மூவ் ஆகி அதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு ஸ்பைரலிங் பேண்ட்ஸ் மாதிரி வரும். வட சென்னை பகுதிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு மறுபடியும் ஒரு 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு மார்னிங்குள்ள சில இடங்கள்ல நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமா போக வாய்ப்பு இருக்கு. பட் வாய்ப்பு இருக்கு. 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் ஹெவி ரெயின்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. ஹெவி ரெயின்ஸ் ஆல்ரெடி நமக்கு புழல் எல்லாம் நல்லா நம்பர்ஸ் இருக்கு. அண்ட் சிட்டி அண்ட் சவுத் சென்னைக்கு வந்து ரெயின்ஸ் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்குமே வந்து நைட் நமக்கு ஹெவி ரெயின்ஸ்க்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கு. தாழ்வான பகுதிகள் கேர்ஃபுல்லா இருக்கும். தாழ்வான பகுதிகளில வெள்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கும். சார் இது எந்த மாதிரியான அலர்ட் சார்? இப்போ 9 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு அப்படின்னா நியர் அரௌண்ட் 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. நல்லாவே ஒரு மழை கொடுத்துருக்கு புழல் போன்ற பகுதிகள்லாம். நார்த் மெட்ராஸையும் ஜாக்கிரதையா இருக்கணும், குரூஷியலான பீரியட் அப்படின்னு நீங்க இப்போ சொல்றீங்க. எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் போகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு? அந்த கனமழை, மிக கனமழை, அதிக கனமழைன்னு ஸ்லாட்ஸ்லாம் இருக்கு. ஸோ மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க கவுண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன சொன்ன மாதிரி நார்த் சென்னை ஏரியாஸ்லாம் கொஞ்சம் ஹெவி ரெயின்ஸ்க்குள்ள கேட்டகரிக்குள்ள ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இன்னுமே நம்பர்ஸ் வந்து இது ஏறிட்டே போகும்போது அது மிக கனமழையா வந்து மாறிடும். ஸோ நாளைக்கு மார்னிங் 8:30 எபிசோட் பார்க்கும்போது மிக கனமழையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருக்கு, மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. வட சென்னை அப்புறம் சில பகுதிகள் சிட்டில இருக்கிற ஃபியூ பார்ட்ஸ்ல வந்து நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. இதர பகுதிகளில் நமக்கு வந்து கனமழை இருக்கும். மழை கொஞ்சம் பிரேக் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃபான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மழைக்கு ஒரு பிரேக் இருக்கும். விடும், அதுக்கப்புறம் மறுபடியும் 1 hour 2 ஹவருக்கு அப்புறம் புதுசா வந்து பேங்க்ஸ் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும். புயலுடைய மையப்பகுதியில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, நம்ம 30ஆம் தேதி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த பேங்க்ஸ் வந்துருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப கண்டினியூஸான ரெயின்ஸா இருந்தது. ஸோ இது அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் விட்டு விட்டு ரெயின்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் பார்த்துட்டு. இப்போ இன்று நம்ம காலையில இருந்து பார்க்குறோம், விடாமல் தான் வந்து பெய்து கொண்டிருக்கிறது மழை. நீங்க சொன்ன பிரேக் ஆகி கூட வந்த மாதிரி தெரியல. இன்டென்சிட்டியில கொஞ்சம் இது இருக்கும். கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் லைட்டா ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிக்கப் ஆகும். பட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிரேக் வருது. கிளவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் இருக்கும். ஒரு 3-4 மணி டைம்ல வந்து கொஞ்சம் நமக்கு பிரேக் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நமக்கு மறுபடியும் நைட் டைம் தான் நமக்கு எப்பயுமே மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல எப்பயுமே நைட் டைம் தான் நம்ம ஆக்டிவான ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இந்த மையப்பகுதி வேற நமக்கு கிட்டே இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து அது புது மேகங்களை வந்து அது உருவாக்கி உள்ள அனுப்பிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் பார்த்துருக்கோம். அது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஆகும். ஸோ இது எப்போ சார் வீரியம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்? எப்போது இந்த டிட்வாங்கிறது வந்து முடிவுக்கு வரும் என்று நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நாளைக்கு லேட் நைட்ல இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நாளைக்கு லேட் நைட் வரைக்கும் அது நம்ம கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ அதற்கு பிறகு நல்லா வந்து வீக்கன் ஆயிடுது. கம்ப்ளீட்டா வந்து அது வீக்கன் ஆயிடுது. இப்போ வந்து டிப்ரெஷன்ற ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அதுல இருந்து நமக்கு கம்ப்ளீட்டா ஒரு லோ, வெல்மார்க் லோ அந்த மாதிரி ஆகி வீக்கன் ஆகுது. 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வைட் ஸ்ப்ரெட், தமிழகம் முழுவதும் ஒரு வைட் ஸ்ப்ரெட் ரேஞ்ச்க்கான சான்சஸ் வந்து தெரியுது. ஏன்னா நமக்கு இந்த புயல் இருக்கிற டைம்ல நமக்கு மேற்கு பகுதியில இருந்து வெஸ்டர்லி ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். மேல் அப்பர் லெவல் ஆஃப் விங்ஸ் வந்து வெஸ்டர்லி ட்ரஃப்னு ஒன்று வருது. ஸோ இந்த ட்ரஃப்பும் இந்த விங்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு தண்டர்ஸ்டார்ம்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ 3ஆம் தேதி வந்து ஒரு வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ், ஆல் ஓவர் தமிழ்நாடு வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ்க்கான சான்சஸ் வந்து தெரியுது. அது நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு 3ஆம் தேதி. ஓ, அதே போல சார் இப்போ 3ஆம் தேதி முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதன் பிறகு ஏதேனும் ஒரு சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கான ஏதேனும் வந்து சாத்தியங்கள் இருப்பது போல் தெரிகிறதா? இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்கலாமா பல சைக்ளோன்ஸ்ல இந்த டிசம்பர்ல?
இந்த சிஸ்டம்க்கு அப்புறம் நமக்கு ஒரு பிரேக் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு பிரேக் வருது. ஸோ பிரேக் அப்புறம் நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நமக்கு இந்த எம்ஜிஓ மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன்ற அலை வந்து நமக்கு டிசம்பர் மிடில் வரும். ஸோ டிசம்பர் மிடில் வரும்போது நமக்கு மறுபடியும் மீண்டும் வந்து நமக்கு காற்றழுத்த நிலை புயல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் வந்து நமக்கு டிசம்பர் அந்த மிட்டுக்கு அப்புறம் வந்து திரும்பி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வரைக்கும் ஒரு ஷார்ட் பிரேக் மாதிரி இருக்கும் இந்த ஸோ ரேஞ்ச் அப்புறம். அப்போ இந்த டித்துவாவுடைய தாக்கம் முடிந்தது பிறகு ஒரு 10 நாட்கள் அளவு பிரேக் வரும்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பா ஒரு 1 வீக் கண்டிப்பா வந்து பிரேக் இருக்கும். டிக்டாக் அப்புறம் கண்டிப்பா ஒரு 1 வீக் வந்து பிரேக் இருக்கும். பிரேக்னா வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து ரெயின்ஸே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆங்காங்கே இருக்கும். பெரிய மழை சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய மான்சூன் ரெயின்ஸ் அந்த மாதிரி வந்து பெருசா இருக்காது. ஆங்காங்கே ஒரு இடங்கள்ல வந்து நமக்கு மழை இருக்கும். ஏன்னா சீசன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம அதை இது பண்ண முடியாது. ஆங்காங்கே ரெயின்ஸ் இருக்கும். ஒரு ஒரு மேஜரான ஒரு ஸ்பெல் மான்சூன் ஸ்பெல் சிஸ்டம் மாதிரி வருது அப்படின்ற போது நமக்கு ஆகலாம். டிசம்பர் 10னால நமக்கு மறுபடியும் டைம் எடுக்கும் பிக்கப் பண்றதுக்கு. ஓகே. நிச்சயமா போன வருஷமும் சென்னையில வந்து அ டெஃபிசிட் ஆச்சு இந்த மழை என்பது. இப்ப இந்த முறையும் வந்து நவம்பர் மாதம், இந்த அக்டோபர் மாதம் ஓரளவு வந்து நல்ல பெய்தாலும் கூட, அந்த கரை வந்து ஆந்திரா சைடு கடந்தாலும் கூட, ஓரளவு நமக்கு பெய்தது மழை. நவம்பர் மாதம் முழுவதும் பொய்த்து போய்விட்டன. இப்ப டிசம்பர் மாதம் துவக்கத்தில நம்ம 1ஆம் தேதி நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இப்ப நல்லாவே பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னொரு 1 வாரம் கேப்ல இன்னொரு சைக்ளோன் கூட மேபி உருவாகக்கூடும் என்று போன்றெல்லாம் தகவல் சொல்றீங்க. ஜனவரிலயும் நீங்க வந்து நீடிக்கும் இந்த மழை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஓவரால் கவர் பண்ணிடுமா? ஃபுல்ஃபில் பண்ணிடுமா இந்த பருவமழைக்கான அந்த அளவுகோல? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம நவம்பர்ன்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில நமக்கு மழை குறைவு. நவம்பர் மந்த் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைவு. அக்டோபர் 1ல இருந்து எடுத்தீங்கன்னா நம்பர்ஸ் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருக்கும். அக்டோபர் 1ல இருந்து நீங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, டெல்டா ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. சவுத் தமிழ்நாடும் வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற ஆவரேஜ் வரைக்கும் எல்லாமே வந்துருச்சு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டும் தான் மிஸ்ஸிங். இது வந்து நேத்து வந்திருந்ததுன்னா நேத்து கோட்டாக்குள்ள போயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு பெரிய மழை குறையல நவம்பர்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கும். அது ஜஸ்ட் 1 டே இந்த நம்பர்ஸ் கவுண்ட் வந்து நெக்ஸ்ட் 1 டே போனனால இதெல்லாம் வந்து டிசம்பர்ல ஆட் ஆகிறதுக்கான இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். கவர் பண்ணிடும் மோஸ்ட்லி வந்து ஒரு நார்மல் மான்சூன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய இது இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சிஸ்டம் வந்து நமக்கு இந்த நெக்ஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் ரேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் மிட்ல கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ ஓவரால் தாள் வந்து வந்துடும் கண்டிப்பா சென்னைக்கு வருவதற்கான நிறைய வாய்ப்பு. எப்பயுமே வந்து அந்த ஃபிளிப் தான் ஒரு சிஸ்டம் தான். எப்பயுமே ஒன்னொரு ரெண்டு சிஸ்டம் வந்து மொத்தமா கொடுத்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்திருப்போம். ஸோ முக்கியமா டிசம்பர்னாலே மக்கள்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி வேற. ஸோ 2015 ஃபிளட் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு. அன்னைக்கும் மழை வந்து இன்னைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கோரிலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துடும் நமக்கு நார்மல் நவம்பர் வந்து ஐ மீன் நார்மல் மான்ஸ் வந்து நமக்கு வந்துடும் கண்டிப்பா. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ சென்னை வாசிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை, இப்ப நாளை இரவு வரை அது நீடிக்கும் மழை என்பது போல நீங்க கருத்துப்பட சொல்றீங்க, கணித்து. சென்னை வாசிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை, தாழ்வான பகுதிகள், குறிப்பா நார்த் மெட்ராஸ் போன்ற பகுதிகள்லாம் வந்து பரவலா மழை இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைவான கருத்த பதிவு செய்யுங்க. ஸோ சென்னை மக்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லோ லைங் ஏரியாஸ்ல இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி ஒரு பெரிய ப்ராப்ளமும் கிரியேட் பண்ற மாதிரி இருக்காது. யூஸ்வலா எப்பயுமே ஃபிளட் வர்ற வாட்டர் லாகிங் இருக்கிற ஏரியாஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல திரும்ப வந்து தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில ரோட்ஸ் வந்து எப்பயுமே தண்ணி நிக்கிற மாதிரி ரோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்ஸ்ல தண்ணி நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ஃபிளட் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு அலர்ட் பயங்கரமா கொடுத்து இது பண்ற அளவுக்கு கிடையாது. ஹெவி ரெயின்ஸ் இருக்கும். நார்மலா அப்படியே ஜஸ்ட் நார்மல் அப்படியே விட்டுடலாம் அவ்வளவுதான். அது அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போற அளவுக்கு தான் ரெயின்ஸ் இருக்கும். காற்றும் இருந்தது காலையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த புயலுடைய மையப்பகுதி நம்ம கிட்ட இருக்கிறதுனால காற்றும் வந்து நம்ம அதிகரிக்கிறது பார்த்துட்டோம். காற்றும் இருக்கும், மழையும் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்ல. புயல் வந்து வலுவிழந்துருச்சு கம்ப்ளீட்டா. அதுக்கு சுற்றி இருக்கிற பேங்க்ஸ்ல வந்து நமக்கு ரெயின்ஸ் வருது அவ்வளவுதான். ஸோ நாளையோட அதுவும் முடிஞ்சிடும். ஸோ லோ லைன் ஏரியாஸ்ல இருக்கிற மக்கள் கேர்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது. நிச்சயமா பல்வேறு கருத்துக்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா இந்த வெதர் சம்பந்தமான ரிப்போர்ட்ட குடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.